கேக்குற மாதிரி கேளு. அடே சகாதேவா, அடே சகாதேவா, நான் சாஸ்திரம் கத்து கொடுத்தவனே, அட சாஸ்திரம் கத்து கொடுத்தவனே, டேய் உன் சாஸ்திரம் எங்கடா நிறைவேறிச்சு? எங்கடா போச்சு? ஆடுறா கட்ட. டேய் என்னடா சாஸ்திரம்? அதானே நீ சாஸ்திரம் கட்டி கொடுத்தி ஓடாதி மம்மா. கை வைக்காதங்க. ஓடு ஒண்ணு ரெண்டு. மகாராஜா இப்படிதான் மகனா வயிறு சாப்பாடு அம்மி பசி பாருங்க சகாதேவா ஏன்னா உங்க அண்ணன் பேசி கேட்டு நீ வரலாமா? உங்க அண்ணன் மூதேவி பிடிச்சவனாச்சு. அந்த மூதேவி பிடிச்ச தர்மம் பேசி கேட்டு நீ வரலாமா? அப்படி அவன் பேசி கேட்டு வந்தவன் ஜெயம் அடைய முடியுமா? ஏண்டா நீ வருவது நியாயமா? எங்க மாமா ஜெகடி மாமா எப்படிப்பட்டவன் உங்களுக்கு தெரியாது. எங்க மாமாவோட ஜெயிக்க முடியுமா? எதுக்குடா வந்த கண்டா அரவன் ஏண்டா நான் பொதுவா வந்து சாய்த்திரம் கேட்டேனே. தம்பி சகாதேவா சாய்த்திரத்திலே சிறந்தவனே, என் படை வெல்லணும். அந்த படையும் வெல்லும்படியாக எனக்கு சாய்த்திரம் கட்டி கொடு. உங்களுடைய சேனா சேனைகள் அழியணும், நானே ஜெயிக்கணும்னு சொன்னேன். இவன் கட்டி கொடுத்தான சாய்த்திரம். அந்த அரவன் வந்தானா இல்ல நான் பலி வச்சனா? இல்லையே. நான் வச்சனான்றேன் இல்லையே. ஒட்டி உறவாடி அந்த ஒட்டி உறவாடி அவனிடையே அரவான் இடத்திலே சென்று அவனை வரும்படியாக செய்ய அவனை வெற்றியா உண்டானா நிச்சயமா உன் படை சொன்னியே. அந்த தேவடியா பையனும் வரல, இவன் கட்டி கொடுத்த சாய்த்திரமே என்ன இவங்களை பார்த்து விடுறான். நான் போறேன். ஓ அவன் மூஞ்சில காய் விட்டுட்டு போங்க. ஆமா 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 சாரி முடியலாம் சரியாகும். ஆமா மூஞ்சி சேர்ந்த முடிய எல்லாரும் சேர்த்து வச்சு மூங்க அவங்க மேல. சகாதேவன் இவங்க அம்மா ஒரு வேலை எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு புள்ளிய பெத்தான். ஆமா அந்த அஸ்வினி தேவனுக்கு ஒரே உருவம் ரத்த குஞ்சு. ஆமா பின்னாலையும் குஞ்சு முன்னையும் குஞ்சு. இவங்க அம்மா மாதார இப்படியும் போனா இப்படியும் போனா மானம் கட்ட போதி. இவன் ஒரு பையன் இவனுக்கு வேற நாங்க கொடுக்கறது. ஏண்டா டேய் டேய் சகாதேவா, டேய் சகாதேவா என்ன விட்டுட்டு போயிட்டியே என் ஜெகடி மாமா. உன்னை பாட்ட இடத்தெல்லாம் வெட்டி இருக்கிறானே அந்த சகாதேவன். ஐயோ வேறல கூட ஒண்ணு கூட காணோம். என்ன கடை ஆடுது முறைக்கல. அது முறைக்கல. நாளைக்கு போய் வீட்டுல படுத்துக்குவோம் மாமா. ஏழு ஒரே நாள் எத்தனை நாளுங்க? எத்தனை நாள்? 9 நாள். எங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 25 நாள், 30 நாள், 1 மாசம். இந்த மாதிரி ஜெகனி சத்துட்டா பொறுமையா இல்ல. நான் இது கூட என் நம்பர் கொடுக்குறேன். அந்த பாரதம் நடத்தும் போது வந்து பாருங்க. ஜெகனிக்கு உண்மையான பாடையை கட்டி அந்த பாடையில குளிப்பாட்டி எடுத்து வச்சு கொண்டு போய் மாமன் பக்கத்துல இவனை வைக்கணும். எங்க துரியோதன பக்கத்துல அவ்வளவு வேலையை ஏற்பாடு கட்டுறது உண்டு. பாடை மேல எடுத்து வைக்கிறது உண்டு. இவ்வளவு நேரம் ஆனா நான் பொறுமையா சொல்ல இவன் மேல முழுசும் பணமே கொட்டி இருக்கும். ஆனா ஜனங்கள் இருக்குது பணத்தை பத்தி எதுவும் விரும்பல. இப்ப கூட பாட கட்ட சொன்னா கட்டிடுவாங்க. அதனால மாமா 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 தஞ்சீர காலம் எல்லாம் போயிடுச்சு. நீ சாதித்த வச்சதெல்லாம் தர்மத்துக்கே ஜெயமாச்சு. மாமா உன்னை பேருந்தோனையா
மாமா மாமா என்னை தனியா விட்டு போயிட்டியே நான் எங்க இருப்பேன் இந்த நாட்டுல வாழ முடியுமா இல்ல நான் வாழ முடியாது மாமா எழுந்து பேசுங்க மாமா மாமா இத்தனை நாளாக பொண்ணான ஜெகனி மாமா என்னோட பேசுங்களே மாமா பேச மாட்டீரா போயிட்டியா எனக்கு யார் மாமா ஆதரவு சொல்லிட்டு போங்க மாமா உன்னை அனுப்பின மாமா எனக்கு ஜெயம் பெற்று கொடுக்க கூடாதா என்னை விட்டுட்டு போயிட்டிய மாமா இத்தனை நாளா எனக்கு பெரும் புத்தியை சொல்லி இருந்தாய் மாமா என்னை விட்டுட்டு போயிட்டிய மாமா அட்டு மந்தை போல அடிபடி கொடுத்து பாரதம் ஆட்டு மந்தை போல் கூட்டம் கூட்டமாக என் சேனையே அள்ளி அள்ளி இந்த பாரத பூமியிலே பலியாக்கி விட்டு ஐயோ ஐயோ மாமா ஜெகனி மாமா இந்த பூமி எனக்கு ஆசை இந்த பூமி ஆசையால மாமா என்னை விட்டுட்டு போயிட்டு மாமா மாமா இந்த மண்ணுக்கு ஆசை வைத்து என் பொண்ணான மாமாரை பலியாக்கி விட்டு எல்லா ஜனங்களும் போய்விட்டன எனக்கு துணைவர்கள் எல்லாம் போய்விட்டது என் பக்க பலம் எல்லாம் போயிடுச்சு நான் சாதித்து வைத்து இந்த செல்வம் எல்லாம் தர்மனுக்கே ஜெயிகள் ஆயிடுச்சு நான் எதை எதை சொல்லி சேர்த்து வைத்தானோ எதை எதை சொல்லினேனோ அதெல்லாம் பாண்டவர்களுக்கே போய் ஜெயமாகிவிட்டது மாமா மாமா என்னை பாருங்கள் மாமா என்னை பார்க்க மாட்டீர்கள் பாரு மாமா மாமா வகுட்டிலே குத்திக்கிறான் இன்னும் எங்க மாமா வயிறு வீங்கி போச்சு நிறைய குத்தி இருக்கிறான் சகாதேவன் ஆமா ஒரு வேலை சாப்பாட்டு பாடுவீங்களா பாட மாட்டேங்க எங்களுக்கு தெரியாதுங்க பாட முடியாதா பாட மாட்டியா மாமா இப்போது மாமா என்னை இப்போது நான் சட்ட பிறகாயிலும் என்னை பிழைக்கும்படியாக செய்வீர்களா மாமா இங்க பா ஐயா ஐயா இந்த 5 குழி வெட்டி வச்சா அந்த குழி சாகாத்துக்கு வெட்டி வச்சு குழி என்னத்தான் அந்த குழியில கொண்டு போய் எங்க மாமனு போட்டு ஒரு குழியை அரைச்சிருக்கோம்
மத்த 4 குழியில ஒரு கோழி கிளி போட்டு மூடிருங்கடா போடா. சரிங்க. ஏன் தெரியுமா? சாதாரணமா வெட்டின குழி விடுமா? துரியோதனா வாடா வாடா அந்த குழி என்ன அழைக்கும். ஆமா, அதனால அந்த குழியில எங்க பாரு எங்க மாமன் தான் போயிட்டாரு. இந்த மீசை அழகு நான் பார்க்க முடியுமா? ஐயோ மாமா, ஐயோ ஐயோ என்ன செய்வேன் சாமி, ஐயோ என்ன செய்வேன் எங்க அருமை சேச்சகனி மாமா. என் அண்ணையாவே கைவிரித்து என்ன நலியே விட்டு மாமா, பையகத்தில் உன்னை பார்க்க நான் வருவதில்லை ஒரு நொடியில். போற இடம் தனியிலே என் பொன்னான ஜெகனி மாமா, மாமா போற இடத்துல பொன்னான ஜெகனி மாமா எனக்கு இடம் பிடிச்சு வை மாமா. செட்டின் செட்டா மாமன் கேட்டு அவ்வளவு இறக்குமா உனக்கு? இந்த வியாபாரம் தான் ஆடாடி கொண்டு வைக்கிறாங்க. மந்திரியாரு எங்க மாமாவை சீரும் சிறப்புமாக எடுத்துக்கொண்டு போய் செம்மையான இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிறேன். ஐயோ 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 தெய்வமே, நான் எந்த இடத்திலே சென்று வடிவேன் அந்த பழும்பாவி இவனை வரக்கூடிய பீமன் அதே துரியோதனாய் எங்கே இருக்கிறாய் என்று ஓடி ஓடி வருவானே தெய்வமே. எனக்கு தெய்வமும் துணை இல்லாமல் போய்விட்டது. எங்க மாமாவும் துணை இல்லாமல் போய்விட்டார். நான் மாண்ட இடத்திலே நான் எந்த பிறகு ஐயோ நான் எங்கே போய் என்னை தெய்வம் காட்டிக் கொள்ளுமா? அந்த தெய்வம் என்று அரசு ஐயோ ஐயோ ஆதிமூல சங்கரனே புரிந்தவா எனக்கு அது புரியவா அத்தாபுரிய செங்கோன் ஐயோ ஆதிமுல பொருளே, ஆதிமுலம் என்று உனக்கு பேர் விளங்கியது. ஆமா, ஹரிஹரி நாராயணா கோவிந்தா ஆதிமுல பொருளே, இந்த நேரத்திலே ஆதிமுலமே என்று உன்னை நான் எதற்கு அழைக்கிறேன்? ஐயோ ஆதிமுலமே என்று உனக்கு பேர் விளங்கியது. ஒரு ஆணையானது தாகத்திற்கு சென்றது. ஆணையானது தண்ணீர் தாகம் எடுத்து தடாகம் என்பது ஒரு இடமே இல்லை என்று ஓடி ஓடி அலைந்து செல்கிற நேரம் அப்படி ஒரு தடாகத்தை பார்த்து அந்த தடாகத்திலே சென்று அந்த ஆணையானது அதை காலை வைத்து அதிலே ஜலத்தை அருந்துகின்ற நேரத்திலே அந்த ஜலத்திலே இருக்கக்கூடிய முதலையானது ஆணையின் காலை பற்றி இழுக்கிறது. அப்படி இழுக்கின்ற நேரத்திலே அந்த முதலையானது காலை இழுக்கின்ற நேரம் ஆணையானது கூச்சல் இடுகிறது. ஹரிஹரி நாராயணா ஆதிமுல பொருளே, என் ஆபாற்றை காப்பாற்றுவாய். இந்த முதலையானது என்னை தண்ணிக்குள்ளே இழுத்து செல்கிறது. நான் வெளியிலே இருந்தால் என் பலம் இருக்கிறது, தண்ணீரிலே அந்த முதலையின் பலம் இருக்கிறது. அதை என் பலத்தை இழுத்து உள்ளே செல்கிறது. என் உயிர் போய்விடு போயிருக்கு. என்னை காப்பாற்றுவா நாராயணா என்று ஆதிமுலமே என்று சொல்கிறது.
போகிற நேரத்தில் டிகிரி என்று சக்கரத்தை எடுத்து அந்த முதலை வடிய கருத்தை அறுத்து ஆணையன் இன்பத்தை தந்து காட்டாய நாராயணா. அது போல இப்ப நான் இருக்கிறது எப்படி, அந்த ஆணை எப்படி முதல வாயிலே பார்க்கப்பட்டு நாராயணா நாராயணா என்று அழைத்ததோ அப்படி உன்னை மறந்துகிறேன். கோவிந்தா ஹரி ஹரி முகந்தா என்னை காப்பாற்றுவாய் ஆதிமூலமே. ஆதிமூலமே நாராயணா, இப்போ அந்த ஆணைக்கு இன்பத்தை தந்து காப்பாற்றியது போல அந்த ஆணையானது எப்படி உன்னை கூறுகிறதோ அப்படி நான் கூவி இந்த நேரத்திலே வந்துகிறேன். எனக்கு யாரும் துணையே இல்லை, என்னை காப்பாற்றுவாயா நாராயணா. ஐயோ, கௌரவர் குலத்தில் வந்த கௌரவ குலமானது சந்திரனே இருந்து சந்திர மகாராஜனோடு அழிந்து விடும் போல் இருக்கிறது. அதுக்காக இந்த சந்திர குலத்தை விருத்தி அடைய முடித்தாக ஐயா கியாச பகவானாக நீ உதித்து அம்பி அம்பாய் அம்பை என்று சொல்லக்கூடிய பெண்களை மணந்து திருதராஜ்யனை பிறக்க செய்து பாண்டராஜனை பிறக்க செய்து விதரனை பிறக்க செய்து இந்த குலத்தை விருத்தி அடைப்படியாக செய்தாய நாராயணா. இப்போது அது போல என்னை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னை வந்து ஆதரிக்க மாட்டாயா கோவிந்தா? அப்படி வரக்கூடிய பாண்டவர்கள் ஆகிய இவர் ராஜாக்கள் திருராஜியின் மகாராஜனுக்கு நாங்க 100 பிள்ளைகள், பாண்டராஜனுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். ஐயா விதுர மகாராஜனுக்கு திரும்ப ஆங்கிலம் செய்யாமல் இருக்கிறார். இந்த அண்ணா பிள்ளைகளே போதும் என்பதற்காக அவர் இருக்கிற நேரம் பாரு அப்படி இருக்கின்ற இந்த ஒரே திருநாட்டி நேத்திரம் இல்லாதவனுக்கு நாங்க 100 பிள்ளைகளாக பிறந்து இந்த 100 பிள்ளைகளை வித்தி அடைய செய்தாய நாராயணா. அதனால வேண்டி பகடையாடி பாண்டவரை பாண்டவர்களை பகடையாடி வனத்திற்கு ஓட்ட அவங்க தான் பங்காளிங்க. அந்த பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய பட்டணியை கொண்டு வந்து பால் சபையிலே நிறுத்தி அவளை பங்க செய்கின்ற நேரம் ஐயா உத்தமையாக விளங்கி வரக்கூடிய அந்த திரௌபதி அம்மன் ஆனவன் கண் கலங்கி கதறி கதறி ஐயோ என்னை ஒருவன் பிடித்திருக்கிறான் 9 பேர் தருகிறார்கள், இதை காப்பாற்ற ஒருவர் இல்லையா நாராயணா? என் ஆடையே பறி போகிறது, நான் அகுமானத்தை நிற்க போகிறேன், என் மானத்தை காக்கணும் யாரும் இல்லையா என்று கேட்கிற போது ஐயா அலைகின்ற தேவதை அடி என்று சொல்லக்கூடிய இந்த பாஞ்சாலி அம்மனுக்கு மாலா துயிலை கொடுத்து காப்பாற்றவில்லையா? அதுபோல இப்ப உன்னை வருந்தி வருந்தி கூகிறேன் நாராயணா, என்னை காப்பாற்ற மாட்டாயா கோவிந்தா? பகடையாடி
பாண்டவர்களை வனத்துக்கு ஓட்டினேன். பாண்டவர்கள் காட்டிலே சென்று காய் கனி இல்லாத அலைந்து மாமா என்னை காப்பாற்றுவீர்களா என்று சொல்கிற நேரம் அந்த பாண்டவர்களுக்கு 12 வெறும் துணியாக இருந்து காக்கலையா, அக்காத வாசத்தை காக்கலையா, அதுபோல் உன்னை நான் வருந்துகிறேன் நாராயணா. என்னை காப்பாற்ற மாட்டேன் மட்டும் இந்த ஒரு நாள் காப்பாத்தின போதுமே. நான் தெய்வத்தை வணங்கணும்னு கிடையாது, தெய்வத்தை பணிக்கணும் கிடையாது. நானே தெய்வம், நானே கடவுள், நானே என்று உயர்ந்த எண்ணத்தை வைத்து படைத்து நான் வாழ்ந்திருந்தேன். போற நேரத்துல இப்ப நாராயணா அவனை வருந்துறேன். என்னை காப்பாற்ற மாட்டாயா? ஐயோ வரமாட்டியா? காப்பாற்ற மாட்டியா? திடம் கொண்ட பெரியோர் ஆளே இதை அறிந்த மாயவானும் என்னை மடக்கி கொண்டானே. பெரியோர் ஆகிய வரக்கூடிய பெரியோர்கள் இடத்திலே ஆடம் கொண்டு வாழ்ந்திருந்தேன். அடியே துரியோதனா இப்படி செய்கிறாயே என்று இதை பார்க்கலாம் என்று மனதிலே வைத்து இந்த போர்க்களத்திலே என்னை அடக்கி கொண்ட நாராயணா, இப்படி அடக்கி விடாதே. அங்க தூது வந்த பரந்த அமானை தூது வந்த பரந்தாமனை இடையன் மடையன் மாடு ஓட்டி தடியன் உன்னை பேசினேன். நான் இப்போது உன்னை வருந்துகிறேன். அதற்காக அண்டையாகி அந்த கண்ணனையா பேசுகிறாய் என்று அந்த விதனானவன் சித்தப்பா, ஆமா எங்க சித்தப்பா வெள்ள ஒடிச்சிட்டு போயிட்டாரு. ஆமாங்க, இனிமேல் இந்த நான் வெள்ள வச்சு நிற்க மாட்டேன். இந்த மாமனை நீ பேசியதுனால இனிமேல் நான் வைக்க மாட்டேன். இந்த வில்லை குறை சொல்றாய் என்று ஒடித்து பூமியிலே போட்டு விட்டு போய்விட்டாரு. அந்த வில்லதான் நான் பெருசா நம்பியிருந்தேன். அப்படியாக தூது வந்த பரந்தாமனே உன்னை துணிவாக கொல்லவே என்று நீ தானே நடக்கிறனே. உனக்கு புதக்குழியை வெட்டி அதிலே தள்ளுபடியாக செய்து அதிலே விழுந்து 1000 மல்லர்களை கொண்டா நாராயணா. என்னை எல்லாம் மன்னிச்சுக்குவே. இதெல்லாம் யாருக்காக? சண்டையால் வெற்றி பெற வேண்டும். சண்டையால வெற்றி பெற வேண்டும். சண்டையால் வாதினால் சூதினால் தொட்ட தாண்டை வாதி என்று சொல்லக்கூடிய சண்டையால் வெற்றி பெற வேண்டும் என்று உன்னை இடத்திலே கை போட்டு நான் கண்ணன் என்று அறியாத செய்து விட்டேன். அதனால யாரு இருக்கிறாங்க என்ற பணத்தில் செஞ்சேன். எங்க மாமா இருக்கிறாரு, சேனாசாமி அண்ணாவாகி கண்ணன் இருக்கிறான், மாமா ஜெகடி ஜெல்லி இருக்கிறான், அவன் குருபெரியார் இருக்கிறான். அப்படி சொன்னேனே. இங்க பாரு, இந்த தோணாரையும் விசாரையும் தோணர் இருக்கிறார், பிஸ்மாச்சாரி இருக்கிறார், குருவாகி பட்ட பலம் படைத்தவங்க இருக்கிறாங்களே. நான் சொல்லியே சண்டையை நடக்கிறேன். எல்லோரும் ஆண்டு போய்விட்டார்கள். ஐயோ சொல்லுங்க. அது மட்டும் அல்ல, இதுக்கு முதலாக யாரை வைக்க வேண்டும் என்று ஒட்டி உறவாடி அரவான இடத்திலே அரவானை கடபாளிக்கு அறிக்கை செய்தேன்.
அரவானிடத்திலே சென்று மகனே அரபாலா, இடிந்தால் வெள்ளிக்கிழமை அமாவாசை, ஆமா காலை கதிரவன் உதய உதயவா, ஆமா உன்னை கடபலிக்க வைக்க வேணும் என்று நான் ஒட்டி உறவாடி கேட்டேன். ஆமா நான் வரேன்னு சொன்னான். ஆனா வராத போனதினால் அவன் வரவே இல்லை. அப்படி வரவில்லை என்று மாமா ஜகனி இடத்திலே சொல்கிற நேரம் எங்க மாமா சொல்றாரு, அது போனா போகட்டும், அரவான் வரனா என்ன, அதுக்காக பட்டத்துல வெள்ளானை இருக்குது. ஆமா அந்த வெள்ளானையை கொண்டு வந்து பலி வீடகத்திலே வைடா, நாம் படை வெல்லும் என்றார். ஆமா பட்டத்து வெள்ளானையை கொண்டு வந்து பலி வீடகத்திலே நான் நிறுத்துகிற நேரம் ஆமா அந்த பட்டத்து வெள்ளானை சொல்கிறது, அடே சுயாதனா, என்னை பலி வைக்காதே, என்னை பலி வைக்காதே. அப்படி என்னை பலி வைக்கானா உன் படையெல்லாம் வெல்லாது. முதல் என்னை எப்படி பலி வைக்காயோ அப்படி எல்லா ஜனையும் மாட்டிவிடும் என்று அந்த ஆணையானது சொன்னது. அந்த ஆணை சொல்வதை நான் கேட்பதா என்று வெட்டினேன், பலி வைத்தேன். ஐயா அப்படி பலி வைத்து சண்டையை செய்து நேற்று வரையிலே நான் இருப்பேன் என்று சொல்லி சொன்னாரே. கர்ணனும் கிடையாது. ஐயோ ஐயோ பாவண்டா தானே கொண்டாரு. ஐயோ இனிமே நான் யாரை பார்க்க போகிறேன் மன்றி? அதான் உண்மை. ஐயோ ஐயோ என் கொடைகள் எங்கே போச்சு தெய்வமே? சுத்தி மண்ணல்லி தலைமையில போட்டு வா. ஐயோ என் ஆணை படை எங்கே? என் குதிரை படை எங்கே? ஐயோ என் யானை படை, என் காலாக்கு படை எங்கே? என் குருநாதராக விளங்கி வரக்கூடிய தோணர் எங்கே? எங்க தாத்தாவாகிய 886 வயது படைத்த எங்க தாத்தா பிஸ்மன் எங்கே? எங்கடா? நான் எப்படி என் குருநாதராகிய விளங்கி வரக்கூடியவர் போனாலும் அவன் எங்க தாத்தாவை சலத்தை பார்க்க எங்க தாத்தா எங்கே? என் தம்பிமார்கள் 99 பேர்கள் எங்கே? என் பிள்ளைகளாகி 60 பிள்ளைகள் எங்கே? ஐயோ எங்கடா இருக்குது? சேனைகளுடனே வாழ்ந்த நானு இப்ப ஒண்டியா தவிக்கிறேன் தெய்வமே. ஐயோ எனக்கு எந்த படத்திலே பார்த்தாலும் வேத்தமுகமா தோணுது. மன்றியாரே ஐயோ ஐயோ என் சேனைகளை நான் பார்க்க போகிறேனா தெய்வமே? எங்க போய் ஒளிவேன்? எந்த இடத்துல போனா என்ன பீமோட போறான்? அடே துரியோதனா, என்னைய இளமையிலே இருந்து வைத்த பகையானது ஒன்றல்ல இருந்தல்லடா பீமா, உன்னை நான் விட போவதல்லடா துரியோதனா. அவனை நான் வைக்கிறதுல நான் செஞ்ச மத்தியா, அதுக்காக அடியே பெரியப்பா மகனே சுயோதனா, உன்னை நான் அடிக்காத விட மாட்டேன்.
வாடி என்றும் போடி என்றும் வலது தொடை ஏறும் என்று சொன்னாயே, அந்த துணையை அடிக்கும் வரையிலே ஐயோ பழைய பகை விடுவானா? விடமாட்டான். இந்த தொடையை அடிக்காத விடுவானா? விடமாட்டான். நீங்க அந்த பகையை தீர்த்துருவானே. ஐயோ, நான் எந்த இடத்திலே பார்ப்பேன்? எனக்கு துணைவர்கள் யாரும் கிடையாது. ஐயோ, என்னை காப்பவர்கள் யாரும் கிடையாது. நான் தனியாக இருக்கிறேன். இங்க பாரு, இங்க பாரு, அங்க பாரு, இங்க பாரு. நான் வாழ்ந்த அரமனை, வாழ்ந்த அரமனை கட்டி வாழ்ந்தது, அதை கட்டி வாழ்ந்தது. ஐயோ ஐயோ, விதியா நல்லா இது விதிவாசமோ? ஐயோ, விதியா நல்லா எனக்கு விதிவாசமோ? அன்காலத்திலே வேந்தர்கள் இட்ட சபை, வேந்தர்கள் இட்ட சாபனையோ சாவணியோ. உக்காரு 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 உக்காரு. என்ன வகிர் பெருசாச்சு. ஐயோ, இந்த பதிகாலம்